லாஸ்ட் சப்பர். இது இயேசுவின் இறுதி உணவு சமயம். இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது புதிய ஏற்பாட்டின் வரிகள். ஆக அப்பம் இயேசுவின் உடலாகவும் திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தமாகவும் கிறிஸ்தவர்களால் போற்றப்படுகிறது. தேவாலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலியிலும் இதுவே பிரதானம். இந்த திராட்சைக்கும் திராட்சை ரசத்திற்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? திராட்சை விவசாயம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உணவு சார்ந்த தொழிலாக சொல்லப்படுது. இந்த திராட்சையானது 3 விஷயங்களுக்காக தான் அதிக அளவில் பயிரிடப்படுது. 1 பழமாக சாப்பிட்றதுக்கு, 2வது உலர் திராட்சைகள் தயாரிக்கிறதுக்கு, 3வது ஒயின் தயாரிப்புக்கு. உலகத்தில் ஒரு வருஷத்திற்கு 72 மில்லியன் டன் அளவுக்கு இந்த திராட்சையானது உற்பத்தி செய்யப்படுதாம். 20 to 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் திராட்சை இருந்திருக்கிறது. இது தாவரவியல் தொல்பொருள் ஆய்வாளர்களின் கருத்து. அதை நிரூபிக்கும் விதமாக பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திராட்சை விதைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிமு 8000 சமயத்திலேயே மனிதன் திராட்சை விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டான் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள், குறிப்பாக அர்மேனியர்கள், கிமு 4000 சமயத்தில் திராட்சைகளை நொதிக்க வைத்து திராட்சை ரசம், அதாவது ஒயின் தயாரித்திருக்கிறார்கள். திராட்சையில் நிறைந்துள்ள டார்டரிக் அமிலம் அங்கே அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த குடுவைகளில் படிந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திராட்சையின் பூர்வீகம் மத்திய தரைக்கடல் பகுதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. என்னோட இருக்கிறது ரஞ்சனி ராஜ். இவங்க ஒரு ஃபுட் பிளாகர். வணக்கம்மா. என்ன செய்ய போறீங்க? கிரேப் ஜாம் பண்ண போகிறேன். இந்த கிரேப் ஜாம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை? கிரேப்ஸ் தேவை, சுகர், லெமன் ஜூஸ், ஜிஞ்சர். இப்போ நம்ம கிரேப் ஜாம் செஞ்சிடலாமா? கண்டிப்பாக. அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கிறோம். ஒரு பேன் வைக்கிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஜாம் பண்ணுறதுக்கான ஜூஸ் வந்து எடுக்க போகிறோம். சுத்தப்படுத்தின திராட்சையை நீங்கள் அதில் அப்படியே போடுறீங்க பேனில். இதோட ஏதாவது சேர்க்கணுமா? ஆமாம், லெமன் ஜூஸ், ஜிஞ்சர் சேர்க்கணும். ஓகே, லெமன் ஜூஸ் 1.5 டேபிள்ஸ்பூன். இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காக. ஓகே, 1 டீஸ்பூன் லெவலுக்கு சொல்லலாம் இல்லையா? ஓகே. இப்போ ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் ஜூஸ்க்காக இது பண்ண போகிறேன். ஓகே, பெருசாக வச்சுக்கலாம். அடுப்பு வசதிக்கிறோம். நல்லா இது எவ்வளவு நேரம் இப்படி அடுப்பில் இருக்கணும்? இதில் ஜூஸ் வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் இருக்கணும். ஒரு 6 மினிட்ஸ் எடுக்கும். 6 மினிட்ஸ் ஆகும். ஓகே. கிரேப் ஜாம் தினமும் அமெரிக்கர்கள் காலை வேளையில் பிரெட்டின் மீது தடவி உண்ணும் பதார்த்தம். அமெரிக்கர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்பெயின்காரங்க தான் திராட்சை சார்ந்த உணவுகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க. உலக அளவில் திராட்சை அப்படியே பழமாகத்தான் அதிகமாக உண்ணப்படுது. உணவாக பார்த்தா சாலட்கள்ல அதிகமாக சேர்க்கப்படுது. தவிர ஜாம், சாஸ், ஜூஸ், ஜெல்லி தயாரிப்புகள்ல பயன்படுத்தப்படுது. உலர் திராட்சை பழங்கள் பிரெட், பிஸ்கட், கேக், சாக்லேட், ஐஸ்கிரீம், டெசர்ட் போன்ற பல உணவு தயாரிப்புகள்ல சேர்மானமாக பயன்படுத்தப்படுகிறது. மத்திய தரைக்கடல் நாடுகளிலும் வியட்நாமிலும் திராட்சை இலைக்குள் அரிசி, மாமிசம், மசாலா போன்றவற்றை நிரப்பி வேக வைத்து உண்ணும் வழக்கம் இருக்கு. திராட்சை இலை வலி காயங்களுக்கான மருந்து பொருளாகவும் பல்வேறு பகுதிகளில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ கம்ப்ளீட்டாக ஜூஸ் வெளில தனியாக வந்துருச்சு. சீட்ஸு, தோல் அது எல்லாமே தனியாக வந்துருச்சு. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ இது வடிகட்டணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூன், நான் எல்லாமே உடன் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கெட்டு போகாது அப்படின்ட்டு. இதை வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபுல் ஜூஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு கிரேப் ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வச்சு நான் ஜாம் பதத்துக்கு கொண்டு வர போகிறீங்க. அதுதான் அடுத்த ஸ்டேஜ் இல்லையா? அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா?
எப்போ சுகர் சேர்க்கணும்? கொஞ்சம் லைட் திக்னஸ் வரும்பொழுது ஆட் பண்ணால் போதும். லேசாக திக்னஸ் வரும்போது Light-ஆ பண்ணால் thickness. போதும். ஆமா. ஓகே. இப்போ நம்மளுக்கு கிரேப் ஜூஸ் திக்னஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். ஓகே. 2 கப் கிரேப்ஸுக்கு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர். ஓகே, 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறோம். இந்த சுகர் சேர்க்கறது அவங்க என்ன டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஜாம் எப்பொழுதுமே கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுறது. ஆஃப் பண்ணிடணும். ஓகே. ஏன்னா ஜாம் ஆறுனதுக்கு அப்புறம் திக்காகும். சரி. இந்த மாதிரி பதத்திலே தெரியும். இதுவே கரெக்டான பதம். இது கரெக்டான பதம். இதுக்கு மேல அடுப்பு நம்ம எரிய விட தேவையில்லை இல்லையா? ஆஃப் பண்ணிடலாம். கிரேப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். சூடு ஆறி இருக்கு. நல்ல திக்காயிருச்சு இல்லையா? வா, நல்ல அந்த ரியல் ஃப்ளேவர், அந்த திராட்சையினுடைய ரியல் ஃப்ளேவர் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த எலுமிச்சை சாறினுடைய சுவையும் இருக்கு, இந்த இஞ்சியினுடைய சுவையும் சேர்ந்து இருக்கு. மொத்தத்தில் கிரேப் ஜாம் கலக்கலா இருக்கு. சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவுக்கு பாரசீக வணிகர்கள் திராட்சையையும் நொதிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா திராட்சை குறித்த தொன்மையான வரலாற்று குறிப்புகள் எதுவும் இல்லை. கிபி 6ஆம் நூற்றாண்டில் உஜ்ஜயினியில் வாழ்ந்த ஜோதிட கணிதவியலாளரான வராக மிகிரர் திராட்சை நம் மண்ணில் விளைந்த முக்கியமான பழம் என்றும் அது ஒட்டுமுறையில் பயிரிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் பீகாரின் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு காஷ்மீரில் இருந்து திராட்சைகள் வந்ததாக சீன பயணி யுவான் சுவாங் குறிப்பிட்டிருக்கிறார். கிபி 1340இல் இபின் பாதுதா இந்தியாவில் தௌலதாபாத்திலும் டெல்லியிலும் திராட்சைகளை சுவைத்ததாக பதிவு செய்துள்ளார். முகலாயர்கள் காலத்தில் திராட்சைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பாபரும் அக்பரும் திராட்சை பிரியர்களாக இருந்தார்கள். ஆக்ராவில் செழிப்பான விதையில்லாத திராட்சைகள் ஒயின் தயாரிப்புக்காக வளர்க்கப்பட்டன என்று ஜஹாங்கீர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த டச்சு வியாபாரி பிரான்சிஸ்கோ பிளசர் குறிப்பிட்டிருக்கிறார். அவுரங்கசீப் மதுவை வெறுத்தார். மது என்பது சாத்தான் என்ற இஸ்லாமிய மத கோட்பாட்டின்படி வாழ்ந்தவர் அவர். அவரது ஆட்சி காலத்துல இந்தியாவெங்கும் திராட்சை விவசாயம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. பழமாக உண்பதற்காக மட்டும்தான் திராட்சை விவசாயம் நடந்தது. பிறகு பிரிட்டிஷாரனுடைய ஆட்சி காலத்துல அவர்களது ஒயின் தேவைக்காக காஷ்மீர், சூரத், மகாராஷ்டிராவின் பராமதி பகுதிகளில் திராட்சை தோட்டங்கள் வளர்க்கப்பட்டன. பிறகு 1980களில் தான் இந்தியாவில் குறிப்பாக கோவாவில் மது தயாரிப்பு சார்ந்த திராட்சை விவசாயம் மீண்டும் தீவிரம் பெற்றது. இன்றைக்கு நாசிக் நகரம் ஒயின் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்ற சிறப்பு பெயருடன் விளங்குகிறது. திராட்சை என்ற வார்த்தை எப்படி வந்தது? திராட்சா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்துதான் திராட்சை என்ற வார்த்தை உருவானது. இந்த திராட்சா என்ற வார்த்தையை கிமு 500 சமயத்தில் வாழ்ந்த ஆச்சாரிய பாணினி தனது சமஸ்கிருத குறிப்புகளில் பயன்படுத்தியுள்ளார். திராட்சைக்கான நல்ல தமிழ் வார்த்தை கொடிமுந்திரி. என்னோட இருக்கிறது செஃப் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து கிரில்டு ஃபிஷ் வித் கிரேப் சால்சா அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. இந்த கிரில்டு ஃபிஷ் கிரேப் சால்சா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் நம்மளுக்கு முதல்ல தேவை? ஒயிட் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் கிரேப்பு, உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, ஆயிலு, பாதாம் பருப்பு ஸ்லைஸ் பண்ணது போடுறோம், டொமேட்டோ, பார்ஸ்லி, பட்டரு, கார்லிக்கு. இப்போ இது எல்லாம் சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து கிரில்டு ஃபிஷ் வித் கிரேப் சால்சா இல்லையா? கிரேப் சால்சா. அதுக்கு இன்னொரு சாஸ் வேறு நம்ம தருவோம். என்ன சாஸ் தருவீங்க? அதுக்கு சைவ் லெமன் பட்டர் சாஸ் அப்படின்ட்டு. ஓகே. இதில் என்னெல்லாம் இருக்கும்? சைவுங்கிறது ஒரு ஹெப்ஸ் மூலிகை, அது ஃபாரினோட மூலிகை. அது ஓகே. அது வந்து நம்ம ஊரில் அந்த வெங்காயத்தாள் இருப்பாங்கல்ல, ஓகே, அதோட குடும்பம் தான் அது. ஓகே. அதே ஃப்ளேவர் வரும், அதே டேஸ்டிங் வரும். பட் ஆனால் இது சைஸு மெலிசாக இருக்கும். ஓகே. ஃபிஷ்ஷை முதல்ல வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இதில் என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கீங்க? இதில் உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பார்ஸ்லி. ஓகே. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெடி பண்ணியே வச்சுருக்கீங்க இல்லையா? ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு அடுத்து நம்ம கோல்டு ஐட்டமாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேப் சால்சா பண்ணி சைடில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நம்ம வந்து விதை இல்லாமல் நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம். அதை நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் முக்கியமான பொருள் பாதாம் பருப்பு ஸ்லைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். இதுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம். ஓகே. அதுக்கடுத்து தக்காளி, நறுக்கிய தக்காளி. ஓகே. கொஞ்சம் கலர் காம்பினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு உப்பு. ஓகே.
அதுக்கப்புறம் அடுத்தது லெமன் ஜூஸ் போட போகிறோம் கொஞ்சம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆலிவ் ஆயில். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் பார்ஸ்லி போட்டுடலாம். ஓகே. நல்லா பரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மிளகு லெமன் ஜூஸு எல்லாமே சரி விகிதமாக கலந்துடும் நல்லா. ஓகே. இது தனியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது நம்ம ஒரு சின்ன சாலட் மாதிரி கூட, சின்ன சாலட் மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல விருப்பமான டிஷ் இது. ஓகே. இது நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படினாலும் சாப்பிடலாம், இல்லை அக்காம்பலிமெண்ட்டாக கொடுக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம சாய் லெமன் பட்டர் சாஸ் ரெடி பண்ணி வைக்கலாம். சாயு லெமன் பட்டர் சாஸ் இல்லையா? லெமன் பட்டர் சாஸ். ஓகே. அதில் நம்ம வந்து வெண்ணெய் போடுறோம், பட்டர். சாயு லெமன் பட்டர் சாஸ் இல்லையா? ஓகே. இப்போ கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். இதில் நல்ல பொடிசா வெட்டி வச்சிருக்கக்கூடிய பூண்டு. ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அந்த திக்னஸ் எல்லாம் சாஸ் பிரேக் அவுட் ஆகிடும். ஓகே. இப்போ இதுக்கடுத்து என்ன சேர்க்கணும்? இப்போ கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் போட போகிறோம். ஒரு துண்டு அளவுக்கு போதும். 2 துண்டு போட்டு. அதுக்கு பிறகு இப்போ க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம். இது ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க? இது ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி. இது எவ்வளவு எடுத்துக்கலாம்? இது ஒரு நமக்கு இப்போதைக்கு தேவை ஒரு 50 கிராம், 80 ml. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இதில் வந்து நம்ம உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சாய்விஸ்ன்னு சொல்கிறோம்ல, சாய்விஸை நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் அந்த சாயூஸ் அப்படிங்கிறது இல்லையா? சாய்விஸ். ஓகே. இது வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம். ஃப்ளேவருக்காக. இப்போ நமக்கு சாய் பட்டர் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் ஊற்றி தனியாக வச்சுக்கிறோம். இது ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. ஓகே. சைடில் என்ன நம்ம வைக்கிறோமோ அது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஓகே. இப்போ மெயின் ஃபிஷ், மீன், அதை நம்ம வந்து கிரில் பண்ணுறோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து ஃபிஷ்ஷை கிரில் பண்ண போகிறோம். ரைட். இப்போ வந்து டைரெக்டாக இது மாதிரி கிரில் பண்ணோம்னா நம்மளோட அதில் உள்ள ஜூஸு இதெல்லாம் வெளியில் போயிடும். ஓகே. அதனால் என்ன பண்ணோம்னா அதுக்கு மைதாவில் டஸ்ட் பண்ணி, அதாவது மேலே தோட்டி எடுத்து ஓகே மைதாலேயே கொஞ்சம் சால்ட்டு, உப்பு, பெப்பரு இதெல்லாம் போட்டு டஸ்ட் பண்ணி அதில் கிரில் பண்ண போகிறோம் நம்ம. கிரில்டு ஃபிஷ் வித் கிரேப் சால்சா டேஸ்ட் பார்க்குறேன். அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. சாஸ் பிரமாதமான டேஸ்ட்டு. மொத்தத்தில் கிரில்டு ஃபிஷ் வித் கிரேப் சால்சா பிரமாதம். நான் இப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எரசக்க நாயக்கனூரில் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கேன். இந்தியாவிலேயே எல்லா காலத்திலும் திராட்சை விளைவதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதியாக இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி சொல்லப்படுது. இந்த பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கருக்கும் அதிகமாகவே இந்த திராட்சையானது பயிரிடப்படுது. வெப்பம் மிகுந்த பகுதிகளில் நல்ல வடிகால் வசதி உள்ள நிலத்துல திராட்சைகள் செழிப்பாக விளையும். பெரும்பாலும் திராட்சைகள் பதியன் மூலமாகவும் விதை மூலமாகவும் வளர்க்கப்படுது. பதியன் மூலமாக வளர்க்கப்படக்கூடிய செடிகளை 1 வருடத்திற்கு வளர விடுவாங்க. பிறகு கவாத்து செய்வாங்க. அதன் பிறகுதான் காய்ப்புக்கு விடுவாங்க. ஒரு செடி நட்டதிலிருந்து 1.5 வருடங்கள் கழித்துதான் காய் காய்க்கும். ஒரு திராட்சை செடியானது 15 ஆண்டுகள் வரை பலன் கொடுக்கக்கூடியது. ஒரு திராட்சை கொத்துல 15 முதல் 300 திராட்சைகள் வரைக்கும் வரும். பழங்கள் கெட்டு போகக்கூடியது. அதை நீண்ட நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. அதனால ஆதி மனிதன் கண்டுபிடித்த ஒரு தொழில்நுட்பம் தான் பழங்களை இயற்கையான முறையில உலர வைத்து சேமித்து உண்பது அப்படிங்கிறது. ஆதி எகிப்தியர்களுடைய உணவுல இருந்து மனிதன் புதிய வியாபார வாய்ப்புகளை தேடி தீவிர கடல் பயணங்கள் மேற்கொண்ட கொலம்பஸ் காலம் வரைக்கும் இந்த உலர் பழங்களுடைய பங்கு முக்கியமானதாக இருந்திருக்கு. இப்படி உலர வைக்கப்பட்ட திராட்சைய ஆங்கிலத்துல ரைசின் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது பிரெஞ்சு வார்த்தையான ரைசின் செக்கில் இருந்து வந்தது.
ரைசின் செக் என்றால் பிரெஞ்சில் உலர வைக்கப்பட்ட திராட்சை என்பதுதான் பொருள். என்னோட இருக்கிறது செஃப் முரளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து கிரேப்ஸ் ட்ரிபிள் அப்படிங்கிற ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவை? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் கிரேப்ஸ், பன்னீர் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், சுகர், ரோஸ் வாட்டர், எலாச்சி பொடி, கஸ்டர்ட் பவுடர் டைல்யூட் பண்ணியிருக்கோம், குங்குமப்பூ, ஜாம், மில்க், பிரெட் ஸ்லைசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைசஸ் இருக்குது. பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இதில் ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு அவர் வெளியில் இருந்ததுன்னா நார்மல் கொண்டு ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். அதுக்கப்புறமா டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஃப்ரோசனில் இல்லாமல் அது கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜில் ரேப் பண்ணிவிட்டு சம் சில்வர் ஃபாயிலோ ஏதோ ஒன்று கவர் பண்ணிவிட்டு நியர்லி ஒரு 1 hour இல்லை 1.5 hour மேக்ஸிமம் இருந்து எடுக்கும்போது தான் அது உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சில்னஸோட. முன்னொரு காலம் ஜாம்ஷெட்பூரை ஆண்ட மகாராஜாவுக்கு திராட்சை ரசம் என்றால் கொள்ளை பிரியம். அரண்மனையிலேயே திராட்சை ரசம் தயாரித்து ஒளித்து வைத்து ரகசியமாக குடிப்பார். மற்றவர்கள் கேட்டால் அது விஷம், யாரும் குடிக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவார். ஜாம்ஷெட்பூர் மகாராணிக்கோ வெகு நாட்களாக தீராத ஒற்றை தலைவலி. ஒரு நாள் தலைவலி தாங்க முடியாமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் ராணி. அப்போது மகாராஜா ஒளித்து வைத்திருக்கும் விஷம் நினைவுக்கு வந்தது. அதை எடுத்தார். மடக் மடக்கென குடித்தார். சிறிது நேரத்தில் அவருக்கு கிறக்கம் ஏற்பட்டது. படுத்து தூங்கிவிட்டார். மறுநாள் எழுந்து பார்த்தபோது தீராத ஒற்றை தலைவலி போன இடம் தெரியவில்லை. இந்த சம்பவம் நிஜமா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா திராட்சை ஜூஸுக்கு ஒற்றை தலைவலியை போக்கும் ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது மட்டும் நிஜம்.
திராட்சையில ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு திராட்சையில சுமார் 80% மேல நீர்ச்சத்து இருக்கு. இதுல வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B3, B6, B12, இரும்பு சத்து, கால்சியம் ஆகிய சத்துக்களும், மெக்னீசியம், சோடியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் போன்ற தாது சத்துக்களும் நிறைய இருக்கு. திராட்சை ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். உடல் வறட்சியை, பித்தத்தை போக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், ஜீரண கோளாறுகளை போக்கும், வயிற்றுப்புண், வாய்ப்புண் போக திராட்சை நல்ல மருந்து. தவிர பசியை தூண்டும் சக்தி திராட்சைக்கு இருக்கு. சிறு குழந்தைகளின் பசியை தூண்ட உலர்ந்த கருப்பு திராட்சையை நீர்ல ஊற போட்டு கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம். அதே போல கர்ப்பிணி பெண்கள் உலர்ந்த திராட்சை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். நமக்கு 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. கிரேப்ஸ் ட்ரிஃபிள் ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல மிக்சிங், உண்மையிலே வந்து பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு டெசர்ட்டுக்கு வந்து பிரமாதமான டெசர்ட் கிரேப்ஸ் ட்ரிஃபிள் அபாரம். திராட்சை உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை நீக்குது, சிறுநீரக பிரச்சனைகளை போக்குது. திராட்சை சாறு உடல் அசதியை போக்கி புத்துணர்வை கொடுக்கும். திராட்சை நம்முடைய பற்களில் ஏற்படும் நோய்களை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஈறுகளை உறுதியாக்குது. உலர்ந்த திராட்சைகளை சளி, ஆஸ்மா தொந்தரவு உள்ளவங்க மட்டும் தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் என்ன, திராட்சையை அள்ளி விடுங்க. மீண்டும் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பை.